ஐஃபோன் 17 சீரீஸை ஆப்பிள் நிறுவனம் வெளியிட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதத்தில் ஆப்பிள் நிறுவனம் தங்களுடைய அடுத்த மாடல் வெர்ஷனை வந்து வெளியிடக்கூடிய நிலையில் இந்த ஆண்டும் 17 சீரீஸை வெளியிட்டிருக்கிறாங்க. என்னென்னலாம் அப்டேட்ஸ் கொடுத்துருக்குறாங்க, என்னென்ன முக்கியமான ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எப்படி ஒவ்வொரு மாடலுக்கும் மாறி இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆன் தி ஹோலாக பார்த்தோன்னா என்னென்ன நியூ ரிலீசஸ் வந்திருக்குன்னு பார்த்தோன்னா ஐஃபோன் 17, ஐஃபோன் 17 ப்ரோ, ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸ், ஐஃபோன் ஏர் அப்படிங்கிற ஒரு மொபைல் மாடலையும் வெளியிட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏர்பாட்ஸ் ப்ரோ 3 இதோடு சேர்த்து வாட்ச் 11 சீரீஸும் வெளியிட்டிருக்கிறாங்க ஆப்பிள் வாட்சில். ஸோ இதனுடைய எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எல்லாத்துடைய ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஆன் தி ஹோலாக ஜென்ரலி என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது முதல்ல பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி இருந்த மாடல்ஸை விட குறிப்பாக பார்த்தோம்னா ஐஃபோன் 16 விட இப்போ வந்திருக்கக்கூடிய 17, 17 ப்ரோ, 17 ப்ரோ மேக்ஸ், அதே போல் ஐஃபோன் ஏர் இந்த 4 மாடல்லையுமே பிளேபேக் வீடியோ டைமிங் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது எனர்ஜி கன்சம்ஷன் அப்படிங்கிறத அதிகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு பிளேபேக் வீடியோ டைமிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதை என்னென்ன அப்படிங்கிறத பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ரெஃப்ரெஷ் ரேட் அதை வந்து 60 ஹெர்ட்ஸாக இருந்தது இல்லையா, அது இப்போது 120 ஹெர்ட்ஸாக மாற்றிருக்கிறாங்க. அதோட கம்பேர் பண்ணும்போது ஐஃபோன் 16ஓட கம்பேர் பண்ணும்போது இப்போது சார்ஜிங் டைமிங் அப்படிங்கிறது 20 மினிட்ஸில் 50% சார்ஜிங் வந்து அதிகமாகும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதாவது இது கம்பேர் பண்ணும்போது இது ஒவ்வொரு மாடலுக்கும் மாறுது. இந்த 4 மாடல்கள் மேலே குறிப்பிட்டிருந்த இல்லையா, அது ஒவ்வொரு மாடலுக்கும் மாறுது. அது மட்டும் இல்லாமல் மினிமம் ஸ்டோரேஜே நம்ம இப்போ எல்லா மொபைல்லையுமே வந்து 128 GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது தான் ஐஃபோனில் வந்து குறைஞ்சபட்ச ஸ்டோரேஜாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ வந்திருக்கிற சீரீஸ் எல்லாத்துலேயுமே மினிமம் ஸ்டோரேஜே 256 GB தான். அண்ட் இப்போ இருக்கக்கூடிய ரியர் கேமராஸ், இப்போ வந்திருக்கக்கூடிய சீரீஸில் ரியர் கேமராஸ் எல்லாமே அது டுவல் கேமராவாக இருந்தாலும் சரி, 3 கேமராவாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே 48 மெகா பிக்சல் கேமராவோட திறனோட வெளி வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் கேமரா வந்து 18 மெகா பிக்சல் கேமராவோட வந்திருக்கு. இந்த ஃப்ரண்ட் கேமரா வந்து ஃபியூஷன் கேமராவாக இருக்குது. என்ன அப்படின்னா நம்ம செட்டிங்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணவே வேண்டாம். ஆட்டோமேட்டிக்காக சென்சார் மூலயமா நம்ம இப்போ பெரிய அல்ட்ரா வைடில் எடுக்கணும் அப்படின்னாலும் கூட அதுவே வந்து அல்ட்ரா வைடுக்கு மாறிடும் அப்படிங்கிற புதிய ஃபீச்சர்ஸோட இந்த கேமரா வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்தபடியாக பார்த்தோம்னா ப்ராசஸர் ஐஃபோன் 17ல் A19 ப்ராசஸரும், ஐஃபோன் 17 ப்ரோ, ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸ், ஐஃபோன் ஏர் மற்ற 3லையும் A19 ப்ரோ ப்ராசஸர் வந்திருக்கு. இது வந்து ஹையர் எஃபிஷியன்சி, ஹையர் ஸ்பீடு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 4 வேரியண்ட்லேயும் பார்த்தோம்னா யூசர்ஸோட கவனத்தை இருக்கக்கூடிய ஒரு மாடலாக எது இருக்குன்னு பார்த்தோம்னா ஐஃபோன் ஏர். இதுக்கு வந்து நம்பர்ஸ் எல்லாம் எதுவும் நேம் வைக்காமல் ஐஃபோன் ஏர்னே குறிப்பிடுறாங்க, பழைய ஐஃபோன் மாடல்ஸ் மாதிரி. இது வந்து பின்னாடி இருக்கக்கூடிய ரியர் கேமரா ஒன்று தான் இருக்குது. அதே போல் ரொம்பவே த தின்னஸ்ட் மொபைல் அப்படின்னு சொல்கிறாங்க. 5.6 மில்லிமீட்டர் தின் அளவுக்கு தான் இருக்குது அப்படின்னும், ரொம்பவே லைட் வெயிட்டாக 165 கிராம்ஸ் வெயிட் தான் இருக்குது அப்படின்னும் இது பார்க்குறதுனால இது ரொம்பவே நியூ மாடலாக இருக்குது, எல்லாருடைய கவனத்தையும் இது ஈர்க்கும் அப்படின்னும், நிறைய இதுதான் வந்து விற்கப்படும் அப்படின்னும் ஆப்பிள் நிறுவனத்தால் எதிர்பார்க்கப்படுது. இப்போ இந்த 4 வேரியண்ட்டோடைய விலை என்ன இந்திய சந்தை மதிப்பில் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வேரியண்ட்டாக என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஐஃபோன் 17ல் A19 ப்ராசஸர். இந்த ப்ராசஸர் ஹை ஸ்பீட், ஹை எஃபிஷியன்சியோடு இருக்க போகுது. இது இல்லாமல் மற்ற 3 மாடலையும் வந்து A19 ப்ரோ. சரி, இந்த ஐஃபோன் 17 மட்டும் இப்போ பார்த்துடலாம். ஐஃபோன் 17 பொறுத்த வரைக்கும் எல்லா மாடலுமே ரிலீஸ் பண்ணியிருக்கிற மாதிரி 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷிங் ரேட்டோட இதனுடைய டிஸ்பிளே வந்து 6.3 இன்ச்சாக இருக்க போகுது. இதோட பிரைட்னஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா மொபைலுமே இந்த 4 வேரியண்ட்லையுமே வந்து 3000 நிட்ஸ் அளவுக்கு பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த ஐஃபோன் 17உடைய வீடியோ பிளேபேக் அதோடைய கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா 30 ஹவர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 256 GB நம்ம எல்லா மொபைலும் இருக்கிற மாதிரி அதுதான் மினிமம் ஸ்டோரேஜாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 48 மெகா பிக்சல் டுவல் கேமரா ஃபியூஷன் அல்ட்ராசவுண்ட் சென்சார்ஸோட இருக்கிறது ரொம்பவே முக்கியமான அம்சமாக இந்த ஐஃபோன் 17 பொறுத்த வரைக்கும் பார்க்கப்படுது. இந்த ஐஃபோன் 17 பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 5 கலரில் வெளியிட்டிருக்காங்க. பிளாக், லாவெண்டர், மிஸ்ட் ப்ளூ, சேஜ், அப்புறம் ஒயிட் அப்படின்னு இந்த 5 கலர்லையும் வருது. இதோடைய ஆரம்ப விலை அப்படிங்கிறது 82,900 நம்மளுடைய இந்திய மதிப்பில். இது வந்து செப்டம்பர் 12ஆம் தேதியிலேருந்து விலைக்கு நம்ம இந்திய சந்தைக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போ ஐஃபோன் 17 ப்ரோ ஆகட்டும், 17 ப்ரோ மேக்ஸ் ஆகட்டும், இந்த 2 வேரியண்ட்டுக்கும் பெரிய வித்தியாசங்கள் எதுவும் இல்லை அப்படின்னாலும் ப்ரோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரியர் கேமராவில் பயங்கர டெக்னிக்கலி அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ப்ரொஃபஷனல் கேமரா பர்சன்ஸ்க்குலாம் ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லப்படுது. குறிப்பாக பார்த்தோம்னா இந்த ஸ்டவ் டாப் கேமரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஐஃபோனில் பார்த்தோம்னா மேலே தூக்கி கொஞ்சம் கேமராஸ் இருக்கும், அந்த மாதிரி இல்லாமல் பிளாட்டோ டைப்லேயே
பிளெயினாகவே அப்படியே ஃபோனோட ஒட்டின மாதிரியே இந்த கேமராஸ் வந்து இப்போ புதுசாக திருப்பி அகைன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட இந்த ஆப்பிள் லோகோவுக்கு கீழே கொஞ்சம் இருக்கிற மாதிரி லோவர் பண்ணி இந்த மேக்ஸேஃப்னு சொல்லுவாங்க. மேக்ஸேஃப்னா மேக்னெட்டிக் கண்ட்ரோல் அந்த காயில்ஸ் இருக்கும். அந்த மேக்ஸேஃப்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஆப்பிளோடைய லோகோவும் வந்து கொஞ்சம் கீழே இறக்கி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ 17 Pro அண்ட் Pro Max வந்து டைட்டானியமாக இல்லாமல் அலுமினியமில் வந்து கொண்டு வந்திருக்காங்க பாடியை. ஏன் அப்படின்னா டைட்டானியமில் மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் 16 வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் பார்த்தோம்னா ரொம்பவே ஹீட் ஆகும். ஹீட் பிரச்சனை வரும். நம்ம மொபைல் வந்து ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாலோ இல்லை வந்து சார்ஜ் போட்டு வச்சிருந்தாலும் ரொம்பவே சூடாகும். அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் களையிறதுக்காக இப்போ அலுமினியம்லேயே வந்து கொண்டு வராங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராசஸர் கூடவே வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அலுமினியம் பொருத்தப்பட்டதில்ல மட்டும் இல்லாமல் இந்த வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டம் அப்படிங்கிறது மொபைலில் ஹீட் ஆகிறதுலேருந்து ரொம்பவே ரெசிஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லப்படுது. இதோட A19 Pro ப்ராசஸர் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா 40% ஹையர் பர்ஃபார்மன்ஸ் மற்ற மொபைல்களை விட இந்த ப்ரோலையும் ப்ரோ மேக்ஸ்லையும் இருக்கும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதுலேயும் 37 ஹவர்ஸ் ஆஃப் பிளேபேக் வீடியோ கெப்பாசிட்டியோட இருக்குது அப்படின்னும் குறிப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய டிஸ்பிளே வந்து 6.3 இன்ச்சஸ், அதே மாதிரி ப்ரோ மேக்ஸ் வந்து 6.9 இன்ச்சஸ், ஒரு 6 சென்டிமீட்டர் அளவுக்கு வந்து வித்தியாசம் இருக்குது அப்படின்னா சொல்லணும். இந்த iPhone 17 Pro பொறுத்த வரைக்கும் ரியர் கேமரா பார்த்தோம் அப்படின்னா 48 மெகா பிக்சல் ப்ரோ ஃபியூஷன் கேமரா சிஸ்டமாக இருக்குது. அதுலேயும் ஆப்பிள் நிறுவனத்துடைய லாங்கஸ்ட் ஆப்டிக்கல் ஜூமாக இருக்குது. அது 4x8x ஃபியூஷன் டெலிஃபோட்டோவோட இந்த ரியர் கேமரா வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த ப்ரோ மேக்ஸில் பார்த்தோம் அப்படின்னு ப்ரோரெஸ் ரா அப்படின்னு சொல்லுவாங்க. டெக்னிக்கலி கேமரா பர்சன்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே ப்ரோரெஸ் ராவோடைய இந்த மல்டி கேம் சிங்கிங் எல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக இந்த ப்ரோ மேக்ஸில் இருக்கும் அப்படின்னு குறிப்பிடப்படுது. அதோட டியூவல் கேப்சராகவும் ஃப்ரண்ட் டு ரியரும் ரெக்கார்டிங்கோட இந்த ப்ரோ மேக்ஸில் இருக்குது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இது ஜென்லாக் சிங்க்ரனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மல்டி கேம் சிங்கிங்கை அந்த ப்ரோரெஸ் ரா டெக்னாலஜியை அப்டேட் பண்ணியிருக்காங்க 17 Pro மேக்ஸை பொறுத்த வரைக்கும். இந்த 2 வேரியண்ட்லையுமே கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டீப் ப்ளூ, காஸ்மிக் ஆரஞ்ச், சில்வர் அப்படின்னு 3 கலர்ஸ் வருது. அண்ட் 17 Proவோட ப்ரைஸிங்கை பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் 1,34,900 ஆகும். iPhone 17ஓட Pro Maxோடைய ரேட் வந்து 1,49,900 ஆகும் இருக்குது இந்தியாவில். இப்போ மற்ற 3 வேரியண்ட் பார்த்துட்டோம். இப்போ ஐஃபோன் ஏர் அப்படின்னு சொல்லுறது ஸ்லிம்மஸ்ட் ஃபோன் அப்படின்னு சொல்ல ரொம்பவே தின்னஸ்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லப்படுது. ரொம்பவே எதிர்பார்ப்புகளை வந்து ஏற்படுத்தி இருக்கக்கூடியது இந்த ஐஃபோன் ஏர் தான். ஏன்னா நம்பர்ஸ் எல்லாம் குறிப்பிடாமல் முன்னாடி ஐஃபோனுடைய மாடல்ஸை வந்து எப்படி வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி இந்த ஐஃபோன் ஏரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இதில் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 4 கலர்ஸில் வருது. ஸ்கை ப்ளூ, லைட் கோல்டு, க்ளவுட் ஒயிட், ஸ்பேஸ் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 கலர்ஸில் வருது. இதனுடைய ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தோம்னா 1,19,900 ருபீஸ்லேருந்து இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது. இதோடைய ஸ்டோரேஜ் பொறுத்து மாறும். நம்மளுடைய குறிப்பிட்டது மாதிரி இதோடைய மினிமம் ஸ்டோரேஜும் வந்து 256 GB தான். அதோட 48 மெகா பிக்சல் ஃபியூஷன் கேமரா ரியரில் ஆப்டிக்கல் ஜூம் ஆப்ஷன்ஸோட இதுவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா இதில் eSIM மட்டும்தான் போட முடியும். ஏன்னா ரொம்பவே தின்னஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால eSIM மட்டும்தான் இதில் ஆப்ஷனாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த தின்னஸ்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஐஃபோன் ஏர் வந்து 5.6 மில்லிமீட்டர் திக்னஸோட 165 கிராம்ஸ் வெயிட்டோட இருக்குது. அதோட 6.5 இன்ச் டிஸ்பிளேயோட வருது. இதோடைய ஃப்ரண்ட் கேமரா பார்த்தோம் அப்படின்னா 18 மெகா பிக்சல் சென்டர் ஸ்டேஜ் ஃப்ரண்ட் கேமரா. நம்ம முன்னாடியே சொன்னது மாதிரி அல்ட்ரா வைடெல்லாம் போகணும் அப்படின்னா நம்ம வந்து ஆப்ஷன்ஸை மாற்ற தேவையில்ல. அதுவே சென்சார்ஸ் வச்சு சென்டர் ஸ்டேஜ் ஃப்ரண்ட் கேமராவாக இருக்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதோடைய பில்ட்-இன் 2x டெலிஃபோட்டோ வந்து ஜூம் இன்க்கு வந்து ரொம்பவே பக்காவான ஒரு ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னே சொல்லப்படுது. அதோட இந்த ப்ரோ சிப் சொன்னோம் இல்லையா, A19 ப்ரோ சிப் வந்து இந்த ஃபாஸ்டஸ்ட் CPU ஹைப்பர் ஸ்பீடுக்காகவும் ஹையர் எஃபிஷியன்ஸ்க்காகவும் இதில் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் eSIM அப்படிங்கிறது குறிப்பாக பார்க்கணும். இந்த 4 வேரியண்ட்டையும் பார்த்துருப்போம். இப்போ ஐஃபோன் ஏர், ஐஃபோன் 17, ஐஃபோன் 17 Pro, ஐஃபோன் 17 Pro Max பார்த்துட்டோம். இதோட சேர்த்து ஆப்பிள் நிறுவனத்தால் லான்ச் பண்ணப்பட்டதா ஏர்பாட்ஸ் Pro 3 அண்ட் ஆப்பிள் வாட்ச் 11 சீரீஸ். இந்த ஏர்பாட்ஸ் Pro 3 பொறுத்த வரைக்கும் பில்ட்-இன் ஹார்ட் மானிட்டரிங் இன்ஃப்ராரெட் சென்சார்ஸ் மூலமா ஹார்ட் ரேட்டை வந்து மானிட்டர் பண்ணுற அளவுக்கு இந்த ஏர்பாட்ஸ் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதோட 50 ஒர்க் அவுட் டைப்ஸை கூட இதுவே வந்து மானிட்டர் பண்ணிக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாய்ஸ் கேன்சலேஷன் நார்மலாகவே ஏர்பாட்ஸில் இருக்கும். அது வந்து 4 மடங்கு அதிகரிக்கப்பட்டிருக்கு இந்த ஏர்பாட்ஸ் Pro 3 அப்படின்னும் குறிப்பிடுறாங்க. அதோட மட்டும் எப்போவுமே ஏர்பாட்ஸ் வந்து போடுறவங்களுக்கு சைஸ் ஃபிட் ஆகாது. நிறைய பேருக்கு காதுகள் வந்து உட்காரதுக்கு ரொம்பவே சிரமப்படுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் இதில் எதுவும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக 5 இயர் டிப் சைஸோட அந்த ஃபிட்டிங்காக கொடுத்துருக்காங்க. 5 சைஸு, அதுலேயும் குறிப்பாக XXS அப்படிங்கிற ஆப்ஷனையும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. XXX ஸ்மால் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனையும் கொடுத்துருக்குறாங்க இந்த ஏர்பாட்ஸ் Pro 3. இது மட்டும் இல்லாமல் வாட்டர் ரெசிஸ்டன்ஸாகவும் ஒர்க் அவுட் பட்டியாகவும் இருக்க போகுது. இதில் வந்து கோச்சிங் பண்ணுறதுக்கும் வந்து ஒரு ஆப் ஒர்க் அவுட் பட்டி அப்படின்னு கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 5 மொழிகளில் வந்து டிரான்ஸ்லேஷன் வந்து பண்ணுவான்.
அது மட்டும் இல்லாமல் 8 ஹவர்ஸ்க்கு ப்ளேபேக் டைமிங் கொடுக்குறாங்க ஒன்ஸ் சார்ஜ் அப்படின்னா. இதோடைய விலை அப்படின்னு பார்த்தோம்னா 25,900 ரூபாயிலேருந்து இந்திய மதிப்பில் கிடைக்க போகுது. அதோட செப்டம்பர் 19ஆம் தேதி தான் மற்ற ஐஃபோன் ஃபோனுக்கெல்லாம் வந்து செப்டம்பர் 12 ஓப்பன் ஆகுது சேல்ஸ் அப்படின்னு சொன்னாலும் இந்த ஏர்பாட்ஸ் ப்ரோ 3 வந்து செப்டம்பர் 19 தான் ஓப்பன் ஆக போகுது. அடுத்ததாக ஆப்பிள் வாட்ச் 11 சீரிஸ் பார்க்க போகிறோம். முன்னாடி ஆப்பிள் வாட்ச் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஹார்ட் ரேட்லேருந்து நம்மளுடைய ஸ்லீப்பிங் பேட்டர்ன்லேருந்து என்ன ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணும். ஆனால் இப்போ இதில் என்ன புதுசாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஹைப்பர் டென்ஷன் நோட்டிஃபிகேஷன், உங்களுக்கு அதீத கோவம் வந்தாலோ இல்லை பிபி ரைஸ் ஆனாலோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுக்குற வகையில் இந்த வாட்ச் 11 சீரிஸ் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஹைப்பர் டென்ஷன் நோட்டிஃபிகேஷனோட லாங் டேர்ம் ஆப்டிக்கல் ஹார்ட் சென்சார் ரீடிங்ஸ், இதை வந்து ரொம்ப லாங் டேர்மாக உங்களுடைய ஹார்ட்டை வந்து ரீட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு அதோடைய சென்சார்ஸ் வந்து சொல்கிறாங்க. அப்படி தான் அந்த சென்சார்ஸ் வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரோனிக் ஹை பிளட் ப்ரெஷருடைய ரிஸ்க்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னும் உங்களை மானிட்டர் பண்ணிட்டு இருக்க காலத்திலேயே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இதனால ஹார்ட் அட்டாக்ஸ் வரக்கூடிய நிறைய பேஷண்ட் முன்னாடி நம்ம சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்துருப்போம். இந்த ஆப்பிள் வாட்ச் கட்டியிருந்ததுனால ஹார்ட் அட்டாக் வர இருந்ததை நான் தவிர்த்தேன், அதனால் உடனடியாக மருத்துவ உதவியை நாடினேன் அப்படின்லாம் தெரிவிச்சிருப்பாங்க. அதை வந்து இன்னும் மேம்படுத்தி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தபடியாக பார்த்தோம்னா ஸ்லீப் ஸ்கோர் பேட்டர்னை வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து டீடைல்டு ஹைலைட்ஸோடு கொடுக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி வந்து கிட்டத்தட்ட 5 மில்லியன் நைட்ஸ் ஒரு யூசர்ஸோட 5 மில்லியன் நைட்ஸ் வந்து கால்குலேட் பண்ணி ரொம்பவே டீட்டெயில்டான ஸ்லீப் பேட்டர்னை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க இந்த வாட்ச் 11 சீரீஸில். அதோட 5G கனெக்டிவிட்டியோட வரப்போகுது இந்த வாட்ச்சு. ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ஸ், எங்கே பட்டாலும் ஸ்க்ராட்ச் வந்து ஆகாதபடிக்கு ரொம்பவே ரெசிஸ்டன்ஸோட அயோன் எக்ஸ் கிளாஸோட வந்திருக்கு இந்த வாட்ச் 11 சீரீஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த பேட்டரி லைஃப், இப்போ பேட்டரி லைஃபை பொறுத்த வரைக்கும் ஆப்பிள் வாட்சை போட்டிருக்கவங்க கிட்ட பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸ் டு மேக்ஸ் 18 ஹவர்ஸ் டு 20 ஹவர்ஸ் அவங்களோட யூசேஜை பொறுத்து இருக்கும். ஆனால் இந்த வாட்ச் 11 சீரீஸ் வந்து 24 ஹவர்ஸ் பேட்டரி லைஃப் இருக்கும் அப்படின்னு ஆப்பிள் நிறுவனத்தால் கிளைம் பண்ணப்படுது. இதோடைய விலை அப்படின்னு பார்த்தோம்னா 46,900 ரூபாயிலிருந்து இந்திய சந்தை மதிப்பில் கிடைக்கவிருக்கிறது.